So which protocol that originates as a first in any methodology will be having the new mechanism. அதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ரோட்டோகால்ஸ் சப்சிக்வெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் தேர் வில் பி ஸ்லைட் மாடிஃபிகேஷன் அண்ட் அந்த மாடிஃபிகேஷன்ஸுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரீசன்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த ரீசன்ஸை பேஸ் பண்ணி வந்து வி ஆர் கோயிங் வித் மாடிஃபிகேஷன். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தா ஹாப் ரிசர்வேஷன் மெக்கானிசம்லேருந்து வி ஸ்டார்ட் வித் தி சாஃப்ட் ரிசர்வேஷன் மெக்கானிசம். ஸோ ஐ எம் ஸ்விட்சிங் தி கம்ப்ளீட் ஸ்க்ரீன். ஸோ ஆப் ரிசர்வேஷன் மெக்கானிசமில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தே இன்ட்ரடியூஸ் தி கான்செப்ட் ஆஃப் சிங்க் ஃப்ளாக். சிங்க் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணாங்க, 2 ஃப்ரீக்வன்சி வச்சுருந்தாங்க. தே யூஸ்டு த ஃப்ரீக்வன்சி கான்செப்ட் ஆஃப் F0. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ரீக்வன்சி F0ஓட ஃப்ரீக்வன்சி இஸ் யூஸ்டு ஃபார் சிங்க்ரனைசேஷன். Serious, there will be a synchronization slot completely and followed by n number of slots. ஒவ்வொரு ஸ்லாட்டுக்குள்ளே நீ போனோம் அப்படின்னு சொன்னால் there is a synchronization flag and there is an hop reservation and there is an RTS and there is an SCTS combination. ஸோ இப்போ அந்த சிங்க் ஃப்ளாக் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால், அந்த சிங்க்ரனைசேஷன் ஸ்லாட் எதுக்காக அப்படின்னு சொன்னால், இஃப் 100 persons ஆர் தேர் அண்ட் தே ஆர் பீன் கண்டென்டிங் ஃபார் இன்ஃபர்மேஷன், யார் வந்து இந்த சிங்க்ரனைசேஷன் ஸ்லாட் எல்லாம் கேப்சர் பண்ணுறாங்களா, அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 20 members வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், that 20 members is been allowed to capture the rest of the slot. சரியா? ஸோ மற்றவங்க வாட் ஹப்பன்ஸ் டு த 80 members, the 80 members is set to be ideal and if they want to transmit the medium in the medium அடுத்த இதனோட அடுத்த சிங்க்ரனைசேஷன் ஸ்லாட் எப்போ வருதோ they can go with. அது வரைக்கும் they have to wait. ஸோ அப்போ இந்த 20 members என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் they can content for this synchronization. அதில் if they got synchronized என்ன பண்ணால் அதில் வந்து சிங்க்ரனைஸ் ஆகும்போது அட்மோஸ்ட் we can think எலிமினேட் பண்ணுவோம். வந்து ஒரு 20ல் ஒரு 10 to 20% வந்து உள்ளே வராங்க அப்படின்னு சொன்னால், அப்ராக்சிமேட்டாக வந்து 4 to 8 members உள்ளே வராங்க அப்படின்னு சொன்னால், தென் ஆட்டோமேட்டிக்லி the 4 members or 8 members will got synchronized with this slot. ஸோ அந்த 8 members is been allowed to go for contention with this HR. ஹாப் ரிசர்வேஷன் அந்த 8 பேர் வந்து கண்டென்ட் பண்ணுவாங்க. இந்த 8 பேர் கண்டென்ட் பண்ணும்போது எனக்கு ஏதாவது கொலிஷன் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், தென் ஆட்டோமேட்டிக்லி இது ஸ்லாட் இஸ் கம்ப்ளீட்லி செட் ஃப்ரீ. சொல்கிறேன், இதுதான் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம். இந்த ஸ்லாட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னால், இட் பிகம்ஸ் ஃப்ரீ ஸ்லாட் அண்ட் நன் கேன் ஏபிள் டு ஆக்குபை த ஸ்லாட். இப்போ அடுத்த ஸ்லாட்டுக்கு கண்டென்ட் பண்ணணும். அடுத்த ஸ்லாட்டில் இதே ப்ராப்ளம் எதுனா அதுக்கு அடுத்த ஸ்லாட். இதில் யாரும் வந்து நம்மளுக்கு கண்டென்ஷன் he is successful in contenting and capturing the HR, ஆட்டோமேட்டிக்காக என்னாச்சு அப்படின்னு சொன்னால், தி அதர்ஸ் ஆர் பீன் எலிமினேட்டட் இன் ரிசர்விங் த ஸ்லாட். மீதி உள்ள 7 பேர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், they can contend for the other slots. ஸோ அதில் வந்து RTS போட்டு நீ CTS போட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, you can go with the transmission. ஸோ அப்போ ஒவ்வொன்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், F0 ஸ்லாட்டில் வந்து நம்ம வந்து சிங்க்ரனைஸ் ஆகணும். எதர் there will be 2 different slot. ஒன்று வந்து பார்த்தோன்னா there is a node from subnet and node from sub2. ஸோ ரெண்டும் பார்த்தோம் அப்படின்னா இந்த சிங்க்ரனைசேஷன் ஃப்ரீக்வன்சி வந்து அட்மோஸ்ட் நியர்பை ஈச் அதராக இருக்கணும். இந்த பார்த்தீங்கன்னா F0 வந்து பக்கத்தில் இருக்குது அண்ட் கண்டினியூட் வித் F0. ஸோ அப்போ இந்த F0 வந்து ஓவர்லாப் ஆகுது அப்படிங்கிறதுனால these 2 nodes gets synchronized with each other. அதே மாதிரி இங்கே சிங்க்ரனைஸ் ஆகுது. சரியா? ஸோ அட்லீஸ்ட் 2 சென்டரோட ஸ்லாட்டும் யூசரோட ஸ்லாட்டும் வந்து if it is on coincidence with each other, then automatically the sender can have the concurrency with the receiver for its transmission process. இதுதான் வந்து HRML நம்ம பார்த்துருப்போம். இதில் சாஃப்ட் ரிசர்வேஷன் மெக்கானிசமில் நம்ம பார்த்த கான்செப்ட்லேருந்து கொஞ்சம் டீவியேஷன்ஸ் என்ன அப்படின்னா, we use a சாஃப்ட் ரிசர்வேஷன் மெக்கானிசம். சரியா? சாஃப்ட் ரிசர்வேஷன் மெக்கானிசம். பட் இங்கே என்னென்ன செஞ்சோமோ அதே மெக்கானிசம் தான் ஆல்மோஸ்ட். இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், கட்டா ப்ரோட்டோக்காலில் நம்மளுக்கு இது பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். we use the concept of 2 different information. இங்கே இருக்குது வாய்ஸ் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் டேட்டா இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். ஐ ஹோப் இதில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். Able to get with.
ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரோட்டோக்காலை நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு சொன்னால் வி ஹவ் கிளாசிஃபைட் இன்டு டூ. ஒன்று வந்து ஒன்று டேட்டா ட்ரான்ஸ்மிஷனுக்கு நம்ம போயிருப்போம், இன்னொன்று வந்து வாய்ஸ் கம்யூனிகேஷன் போயிருப்போம். வாய்ஸ் வில் பி கிவன் அஸ் ஹையர் ப்ரையாரிட்டி, வேர் அஸ் டேட்டா இஸ் பின் கிவன் வித் லோவஸ்ட் ப்ரையாரிட்டி. இந்த கான்செப்ட்டுக்கு நம்ம வந்து போயிருப்போம். அதனுடைய இன்ஃபர்மேஷனும் இன்கல்கேட்ஸ் ஹியர். அந்த இன்ஃபர்மேஷன் இங்கே வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கிறோம். பட் யூஸ் பண்ணுறது ஒரு மெக்கானிசம் சாஃப்ட் ரிசர்வேஷன் மெக்கானிசம் யூஸ் பண்ணுறோம். அண்ட் கான்செப்ட் ஆஃப் டிடிஎம்ஏ கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் திஸ் ப்ரோட்டோகால் இஸ் பீன் ஒர்க்கிங் இன். ஸோ அப்போ அந்த ஸ்லாட்ஸ் போனோம் அப்படின்னு சொன்னால் சிங்க்ரனைசேஷன் ஸ்லாட் இஸ் பீன் டேக்கன் ஓவர். கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ஸ்லாட்டில் முன்னாடி இந்த சிங்க்ரனைசேஷன் ஸ்லாட்டை தூக்கிட்டு என்டையராக வந்து தி சேனல் இஸ் பீன் டிவைடட் இன்டு டைம் ஸ்லாட்ஸ், நம்பர் ஆஃப் டைம் ஸ்லாட்ஸ். ஒவ்வொரு ஸ்லாட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்லாட் ஸ்டார்ட்ஸ் வித் சிங்க்ரனைசேஷன் ஃப்ளாக். சரி, அது ஸ்டார்ட்ஸ் வித் சிங்க்ரனைசேஷன் ஃப்ளாக் அண்ட் இட் மூவ்ஸ் வித் சாஃப்ட் ரிசர்வேஷன். அண்ட் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தெர் இஸ் ஒரு 4 கண்ட்ரோல் இன்ஃபர்மேஷன் உள்ளே சேருது. சரி, இப்போ இதில் ஆர்ஆர், ஆர்சி, டிஎஸ், அக்னாலஜ்மெண்ட். இதுக்கப்புறம் உள்ள இன்ஃபர்மேஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் 5 ஃபேஸ் ரிசர்வேஷன் மெக்கானிசம். இதில் வந்து 4 ஃபேஸ் நம்மளுக்கு 4 கண்ட்ரோல் சேனல் இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி நான் ட்ரான்ஸ்மிட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் போகிற அடுத்த இது வந்து அப்படின்னா இட் யூசஸ் 5 மெத்தடாலஜி. அப்போ இதில் ஒரு சின்ன ஃப்ளா வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஐ எம் கண்டினியூங் ஓவர் டு த நெக்ஸ்ட் ஃபேஸ். ஸோ அப்போ சாஃப்ட் ரிசர்வேஷன் மெக்கானிசம் இஸ் டன். அடுத்தது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ஐ எம் பீன் கோயிங் வித் ரிசர்வேஷன் ரெக்வஸ்ட், ஐ எம் பீன் கோயிங் வித் ரிசர்வேஷன் கன்ஃபர்மேஷன் அண்ட் டேட்டா சென்டிங் அண்ட் வித் அக்னாலஜ்மெண்ட் ஃப்ரேம். இவ்வளோ வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் என்டையர் ஸ்லாட் இஸ் பின் டிவைடட். வேறு டிஎஸ் அப்படிங்கிறது இட் இஸ் மென்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் டு சென்ட் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த சிக்னல் இஸ் பீன் மென்ட் ஃபார் யுவர் கண்ட்ரோல் சேனல்ஸ். சரியா? ஸோ மொத்தம் என்ன அப்படின்னு சொன்னால் இட் இஸ் ஜஸ்ட் யூஸிங் த கான்செப்ட் ஆஃப் டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங் ஆக்சஸ் கான்செப்ட். அதே மாதிரி யூஸ் பண்ணுது. பட் அந்த மெக்கானிசம் தானே யூஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னால் இல்லை. அங்கே மெக்கானிசம் என்ன அப்படின்னு சொன்னால் இஃப் எனி ஒன் ஆஃப் த பர்சன் ஸ்டார்ட் ஆக்சஸிங் த சேனல் அதர்ஸ் இஸ் பீன் எலிமினேட்டட். இங்கே என்ன அப்படின்னு சொன்னால் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வில் கண்டென்ட் ஃபார் தட் ஸ்லாட். அதில் யார் ரிசர்வ் பண்ணுறானோ அவனுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஐ எம் அலோகேட்டிங் த சேனல் ஆர் அலோகேட்டிங் த ஸ்லாட் அண்ட் அதர்ஸ் ஹேஸ் டு லீவ் த ஸ்லாட். இப்போ அங்கேயும் டைம் டிவிஷன் ப்ராசஸில் உள்ள ஒரு மெத்தனாலஜி நான் யூஸ் பண்ணுறேன். அங்கே என்ன அப்படின்னா இஃப் பர்சன் இஸ் கிவன் தட் டைம் ஸ்லாட் அதர்ஸ் இஸ் பீன் எலிமினேட்டட். இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆஃப்டர் ரிசர்வேஷன் தட் பர்சன் இஸ் ஆக்குபைங் த ஸ்லாட் அதர்ஸ் ஹவ் பீன் எலிமினேட்டட். சரி, வித் கண்டிஷன். டைம் டிவிஷனில் அந்த கண்டிஷன் கிடையாது. இங்கே டைம் இதில் வந்து வி ஆர் இன்கல்கேட்டிங் த கண்டிஷன். ஆன் த பேசிஸ் ஆஃப் தட் கண்டிஷன் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் the slot is been reserved. சரியா? ஸோ ஒன்ஸ் அகெயின் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் இட் யூசஸ் த ரியல் டைம் அண்ட் நான் ரியல் டைம் அப்ளிகேஷன் அண்ட் யூஸிங் த கொலிஷன் அவாய்டன்ஸ் ஹேண்ட்செக் மெக்கானிசம். அதே மெக்கானிசம் ஹேண்ட்செக் மெக்கானிசம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஐ மீன் கோயிங் வித் தி சாஃப்ட் ரிசர்வேஷன் மல்டிபிள் ஆக்சஸ் ப்ரோட்டோக்கால். சரியா? ஸோ அதுக்கப்புறம் மீதி உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ வி இன்வால்வ் சாஃப்ட் ரிசர்வேஷன் மெக்கானிசம். இப்போ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் எக்ஸாம்பிள் ஐ ஹேவ் 100 நம்பர் ஆஃப் நோட்ஸ், 100 நோட்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். அண்ட் ஆல் தி 100 நோட்ஸ் இஸ் எலிஜிபிள் ஃபார் கண்டென்டிங். இதில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்லாட்ஸ்லையும் வந்து கண்டென்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லாட்ஸ் இஸ் இன் பிக்சர் அப்படிங்கிற மைண்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த 100 மெம்பர்ஸ் வில் கோ இன் கண்டென்ஷன் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஸ்லாட். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டில் கண்டென்ட் பண்ணும்போது அதில் வந்து 20% தான் வந்து இந்த சிங்க்ரனைசேஷன் ஸ்லாட்டோட சிங்க் ஆகிறான் அப்படின்னு சொன்னால் இந்த அதர் 80 மெம்பர்ஸ் ஹவ் பீன் எலிமினேட்டட். சரி, அண்ட் தே கேன் கோ ஃபார் கண்டென்டிங் வித் ஸ்லாட் 2. ஸ்லாட் 2 கண்டென்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரெஸ்ட் இந்த 20 மெம்பர்ஸ் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் சிங்க்ரனைசேஷன் சிங்க்ரனைஸ் ஆகிறனால ஹி இஸ் கோயிங் ஃபார் கம்ப்யூட்டேஷன் வித் எஸ்ஆர். இந்த எஸ்ஆரில் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஐ ஹேவ் டு மீன் தட் வெதர் ஐ மீன் கோயிங் வித் வாய்ஸ் ஆர் டேட்டா கான்வர்சேஷன். நான் வாய்ஸுக்கு போகிறேன்னா டேட்டாக்கு போகிறேன்னா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் சொல்லணும். இதுக்கு முன்னாடி அப்போ உள்ள ப்ரோட்டோக்கால் அப்போ என்ன ஃப்ளா இருந்திருக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ப்ரோட்டோக்கால் வந்து ஐ ஹோப் ஸோ இது கரெக்டாக நினைக்கிறேன். ஹோப் ஸ்லாட் ஆர்டிபிஐ இந்த ஸ்லாட் கிடையாது. கொலிஷன் அவாய்டன்ஸ் இதுதான் நினைக்கிறேன். கரெக்டாக வியூஸ் கரெக்டாக தான் நினைக்கிறேன். ஹோப்ஸோ அந்த கரெக்டாக தான் நினைக்கிறேன். இதில் வந்து ஏதாவது ஒரு மினி ஸ்லாட்டை நான் வந்து இந்த மினி ஸ்லாட் ஆக்குபை பண்ணியிருக்கிறேன், நீ வந்து இந்த மினி ஸ்லாட் ஆக்குபை பண்ணியிருக்கிற அப்படின்னு சொன்னேன். சப்போஸ் நான் ஆக்குபை பண்ணியாச்சு, நீ வந்து அந்த செகண்ட் மினி ஸ்லாட் ஆக்குபை பண்ணியாச்சு, பட் நான் வந்து டேட்டா ட்ரான்ஸ்மிஷன் பண்ணலை, வாய்ஸ் ட்ரான்ஸ்மிஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நீ வந்து ஒரு 2 மினி ஸ்லாட் ஆக்குபை பண்ணி வச்சிருந்த அப்படின்னு சொன்னால் யூ கேன் சென்ட் டேட்டா விதின் திஸ் மினி ஸ்லாட் அலோன். CMS2 தான் நீ சென்ட் பண்ணணும். வேர் CMS3 இஸ் பீன் ரிவோக்டு ஃப்ரம் யூ அண்ட் இட் இஸ் பீன் ஹேண்டட் ஓவர் டு மீ.
அப்போ இங்கே என்ன ப்ராசஸ் நடக்கு அப்படின்னு சொன்னால் ஒன்ட்ட நான் வந்து அலாகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஒன்ஸ் அகேன் இட் இஸ் பீன் ரிவோக்டு பேக் ஃப்ரம் யூ அண்ட் இட் இஸ் பீன் அலாகேட்டிங் டு மீ. ஸோ அப்போ நீ ரிசர்வேஷன் பண்ணியிருக்கிற ஆஃப்டர் அ பர்சன் யாராவது அடுத்த பர்சன் வந்து வாய்ஸுக்காக உள்ளே வரான் அப்படின்னு சொன்னால் தென் ஆட்டோமேட்டிக்லி த சேனல் தட் இஸ் பீன் அலாகேட்டட் டு யூ இஸ் பீன் ஃப்ரீஸ்ட் அண்ட் இட் இஸ் பீன் டேக்கன் பேக் ஃப்ரம் யூ அண்ட் இட் இஸ் பீன் கிவன் டு மீ. ஸோ அப்போ இங்கே ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஹார்டஸ்ட் சிச்சுவேஷன் நடக்குது. இட் இஸ் அன் அன்கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் தட் இஸ் பீன் ஹேப்பனிங் ஹியர். அதை நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சாஃப்ட் ரிசர்வேஷன் மெக்கானிசமில் வி ஆர் கோயிங். ஸோ அப்போ அந்த சாஃப்ட் ரிசர்வேஷன் மெக்கானிசம் யூ ஹேவ் டு சே தட் வெதர் ஐ எம் பீன் கோயிங் ஃபார் வாய்ஸ் கான்வர்சேஷன் ஆர் வெதர் ஐ எம் பீன் கோயிங் ஃபார் டேட்டா கான்வர்சேஷன். வாய்ஸ் கான்வர்சேஷன் அப்படின்னு சொன்னால் யூ ஹவ் பீன் கிவன் வித் மோஸ்ட் ப்ரையாரிட்டி. டேட்டா கான்வர்சேஷன் அப்படின்னு சொன்னால் யூ ஹவ் பீன் கிவன் வித் மினிமம் ப்ரையாரிட்டி. அடுத்தது ஒன்ஸ் அகெயின் அப்படின்னா மீனிங் என்ன, இப்போ வந்து அந்த 7 பேர் கண்டென்ட் பண்ணுறதுல ஒருத்தன் வந்து என்ன சொல்கிறாங்க, ஐ மீன் ரிசர்விங் த ஃப்ரேம் ஃபார் டேட்டான்னு சொல்கிறான். இன்னொருத்த வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரிசர்விங் த ஃப்ரேம் ஃபார் வாய்ஸ்ன்னு சொல்கிறான். ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் இந்த டேட்டாவுக்கு யார் வந்து கண்டென்ட் பண்ணுறான்னு ஹீ இஸ் பின் எலிமினேட்டட் பேக் அண்ட் ஹீஸ் இந்த ப்ரையாரிட்டி இஸ் பின் கிவன் ஃபார் த வாய்ஸ் மெம்பர் அண்ட் ஸோ தட் ஹீ கேன் ஏபிள் டு ஃப்ரீஸ் த மீடியம். சொல்கிற புரியுதா? ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட் ரிசர்வேஷன் மெக்கானிசம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆன் த பேசிஸ் ஆஃப் தட் அதில் அந்த 8 பேரில் யாருக்கு வந்து நம்மளுக்கு ரிசர்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற முடிவானதுக்கப்புறம் தென் த நெக்ஸ்ட் பர்சன் ஆர்ஆர் இஸ் பின் கிவன் இன் பிக்சர். ஆர்ஆர் வில் பின் கம் இன் பிக்சர். ஆர்ஆர் மீனிங் என்ன அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அ ரூட் ரெக்வஸ்ட், சாரி இட் இஸ் a reservation request. So on the basis of the reservation request, I am putting the reservation request over that frame and the destination will confirm that the reservation has been confirmed and you can able to send the data. So over the data frame I will be sending the information to the destination and the destination will go with the acknowledgement as acknowledgement. Meaning if the acknowledgement is received, automatically I can able to eliminate the hidden exposed problem. இது எல்லாத்தையும் நான் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை வந்து அக்னாலஜ்மெண்ட் இருந்தது அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக the hidden exposed problem can be almost eliminated back. அதுக்கப்புறம் நிறைய ஹேண்ட் ஷேக்கிங் மெக்கானிசம் இஸ் inculcated, but acknowledgement plays a vital role in indicating the exposed and the hidden problem available in your MANET. சொல்கிற புரியுதா? ஸோ அப்போ திருப்பி ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கிறேன். என்ன நம்பர் ஆஃப் ஸ்லாட்ஸ் இருக்குது. மொதல் ஸ்லாட் வந்து சிங்க்ரனைசேஷன் ஸ்லாட் கிடையாது. ஒவ்வொரு ஸ்லாட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொன்னால் இட் ஸ்டார்ட்ஸ் வித் சிங்க்ரனைசேஷன் ஃபாலோடு பை டிஃப்ரெண்ட் கண்ட்ரோல் பேக்கெட்ஸ் ஃபாலோடு பை த டேட்டா சென்டிங். ஸோ சிங்க்ரனைசேஷன் ஃப்ளாகில் யார் சிங்க்ரனைஸ் ஆகிறாங்களோ தே வில் பி given with option to give with soft reservation and they have to spell whether I am going for voice conversation or data conversation. So if he is going with voice conversation, automatically என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் he can claim with the root request, sorry reservation request. If he is been going with data, he checks for the other member, other alternative members whether they are going for any voice conversation. If they are being going for voice conversation, they are being given with the priority so that they can also occupy the other slots. ஒருவேளை வாய்ஸ் கான்வர்சேஷனுக்கு நம்மளுக்கு ஸ்லாட்ஸ் நிறைய தேவைப்படுது அப்படின்னா they can able to occupy the other slots. So after that root confirmation is been given by the destination and it has been followed with the data transmission and last it has been concluded with the acknowledgement and automatically நடக்கும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 3 டைப் ஆஃப் கேட்டகரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ the node that has been currently transmitting it is set to be active. சரியா? இன்னொருத்தர் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் he is set to be ideal. அது என்ன ஜஸ்ட் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னால் he is set to be ideal. ஸோ த ஆக்டிவ் மெம்பர் வந்து என்ன ஸ்டேட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் எய்தர் ஹீ கேன் பி இன் த ஆக்சஸ் ஸ்டேட் ஆர் ஹீ கேன் பி இன் பேக்லாக்டு ஆர் ஹீ கேன் பி பிளாக்டு. சரி, எய்தர் ஹீ கேன் பி இன் 2 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ். ஒன்று வந்து ஆக்சஸ் ஸ்டேட்டில் இருக்கலாம், அவன் வந்து மீடியத்தை ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம், கரண்ட்லி ஹீஸ் ஆன் ஆக்சஸ். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ரிசர்வ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ எய்தர் ஹீ கேன் பி இன் 2 ஸ்டேட்டஸ். சரியா? ஸோ எய்தர் ஹீ கேன் பி இன் 2 ஸ்டேட்டஸ், எய்தர் இன் ஆக்சஸ் ஸ்டேட் ஹீ இஸ் ஆக்சஸிங் த மீடியம் ஆர் ஹீ இஸ் இன் ரிசர்வ்டு மீடியம். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வாய்ஸ் ப்ரையாரிட்டி, இது ரிசர்வேஷன், இது நான் ஐடியல், இது நான் ரிசர்வ்டு கேட்டகரி. ஸோ ரெண்டும் பார்த்தோம் அப்படின்னா திஸ் பர்சன் இஸ் given with the highest priority. சரியா? இந்த பர்சன் வந்து இஸ் பீன் given with the highest priority. பட் அதே நேரத்தில் டேட்டா கன்ஃபார்ம் பண்ணி டேட்டாவோடைய மெம்பர் ஹூ இஸ் பீன் ஹேவிங் வித் ரிசர்வேஷன் இஸ் ஹேவிங் த லீஸ்ட் ப்ரையாரிட்டி வித் அ பர்சன் ஹூ இஸ் இஸ் செட் டு பி ஐடியல் ஆர் ரெக்வஸ்டிங் த மீடியம் ஃபார் ஆக்சஸ் வித் வாய்ஸ். சரியா? நான் ஆக்சஸ் பண்ணிவிட்டேன், என் வாய்ஸ் சிக்னல் இருக்குது, வாய்ஸ் டேட்டா இருக்குது, நான் ஆக்சஸ் பண்ணிவிட்டேன், நான் தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. ரிசர்வ் பண்ணிவிட்டேன், நான் தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. என்கிட்ட வாய்ஸ் டேட்டா இருக்குது, நான் ரிசர்வ் பண்ணலை. பட் எனக்கு பின்னாடி நீ இருக்கிற என்ன அப்படின்னா நீ உன் கையில் டேட்டா இருக்குது, நீ ரிசர்வ் பண்ணிட்டேன். பட் என்ன அப்படின்னா நீ ரிசர்வ் பண்ணதுக்கப்புறமும் நான் ரிசர்வ் பண்ணாத ஒரு சிச்சுவேஷனில் கூட ஐ எம் ஹேவிங் த ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. சரியா? ஸோ இந்த ஹைரார்க்கியில் இருக்கும். ஸோ திஸ் வாய்ஸ் வித் ரிசர்வ்ட், வாய்ஸ் விதவுட் ரிசர்வேஷன், டேட்டா வித் ரிசர்வேஷன் அண்ட் டேட்டா விதவுட் ரிசர்வேஷன். ஸோ திஸ் வில் பி த ஹையாரிட்டி. ஸோ எனி பர்சன் ஹூ இஸ் பின் கம்மிங் இன் பிக்சர், நான் என்கிட்ட வாய்ஸ் இருக்குது, டேரெக்டாக டேட்டா உள்ள ஸ்லாட்டுக்குள்ளே வரேன் அப்படின்னு சொன்னால் ஈவன் தோ யூ ஆர் வித் டேட்டா ஆட்டோமேட்டிக்லி ஐ வில் பி கிவன் வித் த மேக்ஸிமம் ப்ரையாரிட்டி டு ஆக்சஸ் த மீடியம். சரியா?
ஸோ ஒன்ஸ் அகேன் மக்கா ப்ரோட்டோக்காலோடைய இண்டிகேஷன் அதே தான் யூ ஆர் யூசிங் டேட்டா சென்டிங் அண்ட் அக்னாலஜ்மெண்ட். இது வந்து மக்கா ப்ரோட்டோக்கால்லேருந்து எடுத்தது. வேர் ஆர்ஆர் அண்ட் ஆர்சி இஸ் பீன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரிசர்வேஷன் ரெக்வஸ்ட் அண்ட் ரிசர்வேஷன் கன்ஃபர்மேஷன். ஸோ அதெல்லாம் மக்கா ப்ரோட்டோக்கால்லேருந்து மாடிஃபை பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற மீனிங்கில் நம்ம பேசிக்கலாம். சரி, மக்கா ப்ரோட்டோக்காலில் நம்ம யூஸ் பண்ணுற ஆர்டிஎஸ் சிடிஎஸ் அங்கே டேட்டாக்கு முன்னாடி ஒரு டேட்டா சென்டிங் போட்டிருப்போம். அதில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி வி ஆர் பீன் இன்கல்கேட்டிங் ஹியர். சரியா? ஸோ மற்றதெல்லாம் வந்து அடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ஆன் த பேசிஸ் ஆஃப் இஃப் தர் இஸ் எனி கன்டென்ஷன். இப்போ ஐ எம் ஆல்சோ ஹேவிங் அ வாய்ஸ் டேட்டா அண்ட் யூ ஆர் ஆல்சோ ஹேவிங் வாய்ஸ் டேட்டா. நம்ம ரெண்டு பேரும் முட்டுறோம். இப்போ வந்து தி சேனல் ஆர் தி ப்ரோட்டோக்கால் டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் வெதர் ஐ எம் ஹேவிங் த அர்ஜென்ட் டேட்டா ஆர் வெதர் யூ ஆர் ஹேவிங் த அர்ஜென்ட் டேட்டா. அப்போ யூ ஹவ் பீன் ட்ரீட்டட் அஸ் இந்த காமன் பிளாட்ஃபார்ம். ஒரே பிளாட்ஃபார்ம் தான் டீல் பண்ணுறோம். அப்படிங்கிறனால இந்த ப்ரோட்டோக்கால் கிவ்ஸ் the viability. கொஞ்சம் டிவிஷன் கொடுத்து the person who is having data and person who is having the voice data. ஸோ அவங்க ரெண்டு பேரும் கண்டென்ட் பண்ணும்போது if the collision happens then automatically there has to be a backup timer இல்லையா? ஸோ அந்த பேக்கப் டைமர் ரெண்டாக உடச்சிக்கிறோம். ஸோ NB1 NB2 அப்படிங்கிற ஒரு ரெண்டு டைமராக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். NB1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் அந்த த்ரெஷ்ஹோல்டு வேல்யூ லிமிடேஷன் ஃபார் a person who is having voice. சரியா? இன்னொன்று NB2 அப்படிங்கிறது the threshold value that is meant for the person who are having datas. அப்போ நான் என் டேட்டா இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன பண்ணணும்னா என்னுடைய பேக்கப் டைமர் எது யூஸ் பண்ண அப்படின்னா NB2 யூஸ் பண்ணும். இஃப் ஐ எம் ஹேவிங் வாய்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து இஃப் ஐ எம் ஹேவிங் எனி எக்ஸ்பீரியன்சிங் எனி கொலிஷன் தென் ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய பேக்கப் வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் NB1 யூஸ் பண்ணி நான் வந்து மீடியத்தை ஆக்சஸ் பண்ணுவேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக there is also discrimination between a person who is handling data and a person who is handling voice. சரியா? ஸோ இதுதான் வந்து சாஃப்ட் ரிசர்வேஷன் மெக்கானிசம். ஆட்டோமேட்டிக்காக என்னாச்சு அப்படின்னு சொன்னால் தி சாஃப்ட் ரிசர்வேஷன் ஹோல்ட்ஸ் த பிக்சர் இன் கிளாஸிஃபைங் த யூசர் வெதர் ஹீ இஸ் யூஸிங் டேட்டா ஆர் வாய்ஸ். அதோட வேலை எஸ்ஆரோட வேலை என்னதுன்னா நான் வாய்ஸ் வச்சுருக்கேன்னா டேட்டா வச்சுருக்கேனா, அப்போ அவனுக்கு என்ன ப்ரையாரிட்டி கொடுக்கணும், எனக்கு என்ன ப்ரையாரிட்டி கொடுக்கணும். இந்த இன்ஃபர்மேஷனை அந்த எஸ்ஆர் ஃபீல்டு வந்து டிஃபைன் பண்ணுது. இந்த எஸ்ஆர் ஃபீல்டை நீ கிளியர் பண்ணிவிட்டு அப்படின்னு சொன்னால் யூ கேன் கோ வித் ரிசர்வேஷன் ரெக்வஸ்ட். ஆன் த பேசிஸ் ஆஃப் ரிசர்வேஷன் கண்டிப்பாக நீ வந்து இந்த கிளாஸிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபீல்டு இஸ் அலோகேட்டட் டு யூ. ஏன்னா ஒரே ஒரு ஆள் தான் அது ஹீ கேன் ஏபிள் டு வின். சரி, அதையும் தாண்டி நானும் நீனும் ஒரே நேரத்தில் வாய்ஸ் வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ ரிசர்வேஷன் ஆர்ஆர் ஃபீல்டில் வந்து நம்ம ரெண்டு பேரும் முட்டும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த பேக்கப் வேல்யூ டைமர் வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் வி ஆர் செக்ரிகேட்டிங் த பர்சன்ஸ். சரியா? ஸோ வந்து புரிஞ்சிச்சா? ஒன்ஸ் அகேன் ரிட்டர்னிங் பேக். டு யூ அண்டர்ஸ்டுட்? என்னாச்சு எனக்கு இப்போ கொஞ்சம் பேர் காணும். நீங்கள் 42 பேர் தான் அவைலபிள். ஒன்லி 42 மெம்பர்ஸ் ஆர் தேர் and the rest of the members are what happened? Yes sir, குரு பாரதி குட், நல்லது. வேறு எல்லாருக்கும் புரிஞ்சதுன்னு எடுத்துக்கலாமா? எஸ், அண்டர்ஸ்டுட், குட், நல்லது. சரி, இன்னொரு பேசிக் இன்ஃபர்மேஷன் பிஃபோர் கோயிங் டு த நெக்ஸ்ட் பார்ட்டு. அதுவும் வந்து இதில் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் தான், அதனால் அதையும் முடிச்சிடுவோம். பிஃபோர் கோயிங் டு த நெக்ஸ்ட் பார்ட்டு, இதுக்கு முன்னாடி இந்த கிளாஸுக்கு முன்னாடி ஹோஸ்டட் த கிளாஸ் மீட்டிங் ஃபார் செகண்ட் இயர். அதனால தான் நம்மளுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. அதனால தான் நம்ம 10:20 ஆரம்பிப்போம்னு சொன்னேன். ஸோ செகண்ட் இயருக்கு மீட்டிங் வச்சோம். அப்படிங்கிற மீனிங் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் யூ மே aware that faculty members are tracking back with online. ஸோ அதனால் வந்து புரியலையா அப்படிங்கிற கொரி. ஆனால் வந்து ஃபைனல் இயர் பொறுத்தவரை இட் இஸ் ப்ரிடாமினென்ட்லி கன்ஸ்ட்ரக்ஷன் ஏற்கனவே செகண்ட் இயர்லையும் தேர்ட் இயர்லையும் நடந்துருச்சு. அப்படிங்கிறதுனால இட் இஸ் ஆன் அட்வான்ஸ்டு பேப்பர்ஸ். அப்படிங்கிறதுனால உன்னால் ஃபாலோ பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால ஃபைனல் இயர்ஸ் வந்து ஓரளவு வந்து வி ஆர் நாட் ஸ்க்ரீனிங். நம்ம வந்து ரொம்பவும் கவலைப்படலை. இருந்தாலும் அலாரமிங் இஸ் தர். யூ ஹோப் இன்றைக்கி நியூஸ் பேப்பர் பார்த்துருந்தேன்னு தெரியும்னு நினைக்கிறேன். த கேஸ் இஸ் பீன் ஃபைல்டு வித் அண்ணா யூனிவர்சிட்டி with against the government in high court relevant with the issue of arrears. அதை ரிலவெண்ட்டாக வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிறது நீங்கள் இந்த பேப்பரில் பார்த்துருந்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து அது என்ன அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வரும்போது கேஸ் போகும்போது எப்படியும் வந்து ஒரு கொஸ்டின் அரைஸ் ஆகும். வந்து யூனிவர்சிட்டிக்குள்ளே வந்து யூனிவர்சிட்டியோட அஃபேர்ஸ்க்குள்ளே எந்த அளவுக்கு வந்து கவர்மெண்ட் தலையிட முடியும் அப்படிங்கிறது வரும். அப்படிங்கிற பட்சத்தில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஹோல்டிங் ஆஃப் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் ஃபார் 7th செமஸ்டர் ப்ராக்டிக்கலி இஸ் பாசிபிள் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். ஸோ அதனால் வந்து உனக்கு வழக்கம் போல் நம்ம கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸம்ஷன் கொடுத்துரும் அப்படின்னு நம்பிடாத. இந்த கேஸோட ஓவர்வியூலிங் இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம புரிஞ்சிக்கலாம். என்ன அப்படின்னு சொன்னால் வந்து கவர்மெண்ட்டோட லிமிடேஷன்ஸ் எது வரைக்கும் அப்படிங்கிறது இந்த கேஸ் டிஃபைன் பண்ணி கொடுத்துரும். கவர்மெண்ட் ஹேஸ் த
சார்ஜ் எனஃப் டு கேன்சல் த எக்ஸாமினேஷன் முடியுமா முடியாதா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் சொல்லி காமிச்சிடும். இது எல்லாத்தையும் இன்ஃபர்மேஷன் வச்சு உனக்கு வரும்போது 7th செமஸ்டர் உனக்கு நடத்தணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் டிசைட் பண்ண முடியாது. யூனிவர்சிட்டி ஹாஸ் டு டிசைட். கண்டிப்பாக வந்து அதனால் பேண்டமிக் சுச்சுவேஷனில் மேபி நீட் எக்ஸாமினேஷனை நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி வாதாடும்போது எக்ஸாமினேஷன் நடத்த முடியும் அப்படிங்கிறது வந்து யூனிவர்சிட்டியோட வாதமாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சினாரியோவில் எய்தர் ஒரு எக்ஸாமினேஷன் பை டிசம்பர் மந்த் இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம மோஸ்ட் ப்ரிடாமினென்ட்லி நம்ம கிளாஸஸ் இஸ் ஆன் வித் ஆன்லைன். உன்னுடைய அசஸ்மெண்ட் ப்ராசஸ் இஸ் ஆல்சோ வித் ஆன்லைன். இப்போ இன்டர்னல் அசஸ்மெண்ட் டெஸ்ட் நடத்தணும். ஸோ எல்லாமே வந்து பேக்கப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வெதர் லேர்னிங் ப்ராசஸ் நடக்குதா, நாளைக்கே டெஸ்ட் வச்சோம்னா நீ படிச்சிருவியா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து கொரி அரைஸ் பண்ணி பார்க்கணும் இல்லையா, ஆஸ் அ ஃபேக்கல்ட்டி மெம்பர் அரைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அதனால் வி ஆர் ஒன்ஸ் அகெயின் cautious, we are making you to be in cautious that positively your examination will be there as நான் என்னோட assumption வந்து அப்படி தான் தோணுது. ஏன்னா வந்து it becomes a critical issue whether the government can able to cancel the arrear examinations. அந்த கேஸுக்குள்ளே வர்றதுனால இப்போ வந்து யூனிவர்சிட்டிக்குள்ளே பவர்ஸ் என்ன, கவர்மெண்ட்டோட பவர்ஸ் என்ன, இப்போ யூனிவர்சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய சிண்டிகேட் லொட்டலோஸுக்கு இந்த கவுன்சிலோட பவர்ஸ் என்ன, ஏசிடியோட பவர்ஸ் என்ன, யூஜிசியோட பவர்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணி வர வேண்டியது இருக்கும். ஒன்ஸ் அகேன் தான் ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து while we have been moving with எப்படியும் வந்து to the positiveness, நம்மளுக்கு வந்து மோர் தென் வந்து பர்சன்டேஜ்லாம் சொல்ல முடியாது, பட் பர்சன்டேஜ்னு சொல்லணும் அப்படின்னா மோர் தென் 90% வந்து we have the damn sure to conduct the examination. அதுக்கு நீட் எக்ஸாமே நடத்த முடியும் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாம் நடத்துகிறதுல ப்ராப்ளம் இருக்கா கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அதனால் எக்ஸாமினேஷன்ஸ் வில் பி ஹோல்டட் பேக். அந்த காங்கிரிகேஷனில் லெட் வி லேர்ன், கான்சன்ட்ரேட் ஓவர் யுவர் ஆன்லைன் அரீனா. ஏன்னா வீட்டில் இருந்து கவனிக்கிற, எப்படி கவனிக்கிற, எது கவனிக்கிற அப்படிங்கிறதும். பட் வென் வி ஆர் லுக்கிங் இன் டு செகண்ட் இயர் இட் இஸ் அ ஸ்க்ரீனிங் அலார்மிங் பொசிஷன். பட் ஃபைனல் இயரை பொறுத்தவரை வந்து படிக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுக்க. ஒன்ஸ் அகெயின் ரிமெம்பர் தட் யுவர் 7th செமஸ்டர் பர்சன்டேஜ் அண்ட் யுவர் பாஸ் ஆர் ஃபெயில் ரிலேட்ஸ் வித் யுவர் பிளேஸ்மெண்ட், அதையும் ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ அதனால் பி காஷியஸ் ஓவர் யுவர் அகாடமிக். இந்த இன்ஃபர்மேஷனோட நெக்ஸ்ட் 5 phase ரிசர்வேஷன் மெக்கானிசம் 2 லைனோட முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். 5 phase மெக்கானிசம் இதில் வந்து 4 யூஸ் பண்ணியிருக்கணும். கண்ட்ரோல் சேனல்ஸ் வந்து 4 யூஸ் பண்ணியிருக்கோம். எஸ்ஆர், ஆர்ஆர், ஆர்சி, ஏசிகே டேட்டா சென்டிங் அப்படிங்கிற. அப்போ வந்து இங்கே வந்து 4 யூஸ் பண்ணியிருக்கிறோம், இங்கே வந்து 5 யூஸ் பண்ணுது. ஸோ வி ஆர் காலிங் இட்ஸ் 5 phase. அது பேர் 5 phase, அதனால தான் வி கால் இட் அஸ் 5 phase மெக்கானிசம். ஸோ இது ஒன்ஸ் அகெயின் அதே மாதிரி தான், அதே ப்ராசஸில் தான் போகுது. டிடிஎம்ஏ ஸ்லாட்ஸ் யூஸ் பண்ணுது, குட், நல்லது. ரெண்டாவது பார்த்தா அப்படின்னு சொன்னால் இட் இன்வால்வ்ஸ் ஒரே ஒரு ஃபேஸ் மட்டும் வந்து நம்மளுக்கு அடிஷ்னலாக இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால் ஆர்ஆர், சிஆர், ஆர்சி, ஆர்ஏ, பிஇ. ஸோ அதனால் அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறோம். என்ன அப்படின்னா ஆர்ஆர்னா ரிசர்வேஷன் ரெக்வஸ்ட், சிஆர் அப்படின்னு சொன்னால் நீ ரிசர்வேஷன் ரெக்வஸ்ட் ஆரிஜினேட் பண்ணும்போது இந்த ஸ்லாட்டு வந்து ஏற்கனவே வந்து கன்டென்ஷன் இருந்திருக்கா, இஸ் தர் எனி கன்டென்ஷன் ஹிஸ்ட்ரி. நம்ம சொல்லுவோம்ல, இப்போ வந்து யூ ஆர் கோயிங் ஃபார் எனி எக்ஸாமினேஷன் போகிற அப்படின்னு சொன்னால், சார் எனி இன்டர்வியூ பர்பஸ் போகிற அப்படின்னா ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் நடந்து உனக்கு வந்து அலாட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் தேர் வில் பி ஒன் பேக்ரவுண்ட் சர்வே. உன்னோட அகாடமிக்ஸு இதை பற்றிலாம் ஒரு பேக்ரவுண்ட் சர்வே பண்ணுவாங்க. ஸோ அந்த பேக்ரவுண்ட் சர்வே பேஸ் பண்ணி தே வில் ப்ரொடியூஸ் அ ரிப்போர்ட். ஆன் த பேசிஸ் ஆஃப் தட் ரிப்போர்ட் யுவர் அலாட்மெண்ட் வில் பி கன்ஃபார்ம்ட். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்து அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்லாட்டை எத்தனை பேர், அந்த ஆர்ஆர் ஸ்லாட்டை எத்தனை பேர் கண்டென்ட் பண்ணியிருக்கிறான், யாராவது ஏதாவது கொலிஷன் நடந்திருக்கா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஒரு கொலிஷன் ரிப்போர்ட் வில் பி ஜெனரேட்டட். இந்த கொலிஷன் ரிப்போர்ட் வந்து யார் ஜெனரேட் பண்ணுவோம் அப்படின்னா த பர்சன் ஹூ ஆர் பீன் நியர் பை, பக்கத்தில் யாரெல்லாம் இருக்காங்களோ தே மே பி ஐடியலாக இருக்குல்ல, பட் தே மே அண்டர்ஸ்டாண்ட் த மீடியம். ஆன் த பேசிஸ் ஆஃப் தட் மீடியம் they will generate the collision report and it will be broadcasted to all the person. On the basis of that, if there is any collision report is there, then automatically abortion of transmission process will happen. இல்லை எனக்கு collision report வரலை அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக the destination can able to go with the reservation confirmation.
டெஸ்டினேஷன் வந்து ரிசர்வேஷன் கன்ஃபர்மேஷன் போய்க்கலாம். சரியா? ஸோ கொலிஷன் ரிப்போர்ட் வரல அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், நான் ஏற்கனவே ரிசர்வேஷன் ரெக்வஸ்ட்டுக்கு வந்து கிளைம் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது வரைக்கும் என்ன அப்படின்னா ஐ எம் பீன் பிளாக்ட் இன் டிரான்ஸ்மிட்டிங். இப்போ நான் தான் ஒரு ரிசர்வேஷன் ரெக்வஸ்ட் கிளைம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு பஸ்ஸுக்கு ரிசர்வேஷன் பண்ணுறேன், ஒரு பஸ்ஸுக்கு ரிசர்வ் பண்ணுறேன். அன்டில் ரிசர்வேஷன் ஐ கான்ட் ஏபிள் டு கிளைம் தட் திஸ் இஸ் மை சீட். ஆஃப்டர் ரிசர்வேஷன் ஒன்லி ஐ கேன் ஏபிள் டு கிளைம் தட் திஸ் இஸ் மை சீட். சரியா? ஸோ அந்த ஒரு சீட்டுக்கு 4 பேர் போட்டி போடலாம். ஸோ எனக்கு ரிசர்வேஷன் கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அது என்னோடய சீட்டு. மற்ற யார் வந்து அப்படின்னு சொன்னால் யார் வந்தாலும் தே ஹேவ் டு செட் அப்பார்ட். ஸோ அதே மாதிரி வந்து நான் வந்து அந்த ஒரு சீட்டுக்கு நான் வந்து கன்கரன்சி போகும்போது அந்த டிக்கெட்டு புக் பண்ணுறவன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஹி சர்ச்சஸ் ஃபார் த பேக் எண்ட் வெதர் த டிக்கெட் வாஸ் பீன் புக்ட் ஆர் நாட். புக் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஹி சே தட் த டிக்கெட் வாஸ் பீன் புக்ட் அண்ட் யூ ஹேவ் டு கோ ஃபார் ஆல்டர்னேட்டிவ் சீட். இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். இதான் வி கால் இட் இஸ் அ கொலிஷன் ரிப்போர்ட். ஸோ அந்த கொலிஷன் ரிப்போர்ட் வரல அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் த டெஸ்டினேஷன் கேன் ஏபிள் டு கன்ஃபார்ம் வித் த கன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஆர்ஏங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஐ மீன் கோயிங் வித் ரிசர்வேஷன் அக்னாலஜ்மெண்ட். சரியா? ஸோ இந்த ஆர்ஏ அப்படிங்கிற மீனிங் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் தட் இஸ் அ ரிசர்வேஷன் கன்ஃபர்மேஷன். இது வந்து யார் பண்ணுறா அப்படின்னா சோர்ஸ் நோட் பண்ணுறாரு. சரியா? ஸோ இதை சோர்ஸ் நோட் பண்ணுறாரு. அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரிசர்வேஷன் அக்னாலஜ்மெண்ட் வந்து இட் இஸ் பீன் கன்ஃபர்ம்டு வித் தி டெஸ்டினேஷன். சரியா? இட் இஸ் பீன் கன்ஃபர்ம்டு வித் த டெஸ்டினேஷன் that the reservation is been acknowledged and I am been able to ready, I am been going to ready or I am been ready enough to get the information. லாஸ்ட்டு பார்த்து அப்படின்னு சொன்னால் P/E இங்கே பேக்கேஜிங் அண்ட் எலிமினேஷன். இந்த பேக்கேஜிங் அண்ட் எலிமினேஷன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இங்கே கொஞ்சம் பேசணும். மற்றது எல்லாமே இட் இஸ் அண்டர்ஸ்டுட். பேக்கேஜிங் அண்ட் எலிமினேஷன் ஃபார்மேஷனுக்கு மட்டும் கீழே வர. ஸோ அது வரைக்கும் பார்த்து அப்படின்னு சொன்னால் ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த நோடு கண்டென்ட் ஆகிற வரைக்கும் ஐ எம் பீன் பிளாக்ட் இன் ஆக்சஸிங் த மீடியம். அந்த சீட்டை ரிசர்வ் பண்ணுறதுக்கு வந்து ஐ எம் பீன் பிளாக்ட். பட் ஆஃப்டர் ரிசர்வேஷன் நான் வந்து ஆர்சி பேக்கெட் போட்ட உடனே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் ஐ வில் பி கன்வெர்ட்டிங் டு த டிரான்ஸ்மிட்டிங் நோட். அதான் டிஎன் அப்படிங்கிற டிரான்ஸ்மிட்டிங் நோட். நான் வந்து ஐ ஹேவ் த ஃபுல்லஸ்ட் பொட்டன்ஷியல் டு ஆக்சஸ் தட் மீடியம், ஆக்சஸ் தட் ஸ்லாட் அண்ட் ஐ கேன் ஏபிள் டு கோ ஃபார் டிரான்ஸ்மிஷன். நான் டிரான்ஸ்மிஷன் போகலாம் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷனுக்கு ஐ எம் பீன் அலௌடு டு கோ வித் டிஎன். இதுக்கு முன்னாடி பிளாக்டு மோடில் இருப்பேன், இப்போ வந்து நான் வந்து டிரான்ஸ்மிட்டிங் மோடுக்கு மாறிடுறேன். சரியா? ஸோ இதில் ஒரே ஒரு ப்ராசஸ் இன்வால்வ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால் அது கீழே வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு நினைக்கிறேன். இது பார்த்து அப்படின்னு சொன்னால் person 1 is willing to send the data to 4 and the person 7 is willing to send the information to 8. சரியா? and the person 9 is willing to send the information to 10. சரியா? ஸோ இப்போ நான் வந்து நம்ம அந்த சிஆர் ரிப்போர்ட் அனுப்பணும்ல, சிஆர் ரிப்போர்ட்டை வந்து என்ன ஒன்று வந்து கிளைம் பண்ணுது, என்ன பண்ணுது அப்படின்னா ஐ ஹேவ் டு சென்ட் டேட்டா டு 4. ஸோ ஆர்ஆர் ஃபீல்டை வந்து கண்டென்ட் பண்ணி பார்க்குது. ஆர்ஆர் ஃபீல்டை கண்டென்ட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக ரூட்டிங் ரெசர்வேஷன் ரெக்வஸ்ட் ஆர்ஜினேட் பண்ணுது. அதை பேஸ் பண்ணோன்னு என்ன ஆகுது அப்படின்னா there should be a சிஆர் ரிப்போர்ட். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆர்ஆர் இன்ஃபர்மேஷன் கிளைம் ஆகுது அப்படிங்கிற இட் இஸ் மீன் ஓவர் ஹியட் பை 3 அண்ட் ஓவர் ஹியட் பை 2 அண்ட் ஓவர் ஹியட் பை 5. மீனிங் வந்து என்னென்னா 2.5 வரைக்கும் போய்க்கலாம். சரியா? 5 வரைக்கும் நம்ம போய்க்கலாம். ஸோ 5 என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக 5 வரைக்கும் இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் திஸ் இஸ் பீன் எலிமினேட்டட் அஸ் ஹியர். ஸோ அப்போ அந்த 2 ஹாப்ஸ் வரைக்கும் இந்த 5 வரைக்கும் யாரும் வந்து டச் பண்ணலை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக 2 will not send any CR report or 5 will not send any CR report to 1. மீனிங் என்ன அப்படின்னு சொன்னால் there will not be any disturbances for my transmission process. On the basis of that R will go with routing reservation confirmation and it will once again receive reservation acknowledgement and the transmission process will go on. சரியா? ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா எலிமினேஷன் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். இந்த P/E சொல்லலாம் பேக்கேஜிங் அண்ட் எலிமினேஷன். ஸோ இந்த நோடு எடுத்துக்க 7 is willing to transmit to 8 and 9 is willing to transmit with 11. பட் 11 பார்த்தா அப்படின்னு சொன்னால் it is adjacent member to 7 and also is an adjacent member to 9. ஸோ ஆட்டோமேட்டிக்காக when RR packet is being originated 11 is overhearing the information. அதை பேஸ் பண்ணி 11 will generate a contention report that the person 7 ஏன்னா 7 வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர்கிட்டருந்து வரக்கூடிய ஆர்ஆர் ரிப்போர்ட்டிங் கேட்குறாரு, இவர்கிட்டருந்து வரக்கூடிய ஆர்ஆர் ரிப்போர்ட்டிங் கேட்குறாரு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஹீ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் 2 persons are been contending for medium for transmission. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் 11 will send a collision report to 7 and 9 and automatically என்ன ஆகுது அப்படின்னா the slot has been freezed or the slot has been eliminated by. இதுதான் we call it as elimination phase. சரியா? ஸோ அப்போ வந்து ஒரு நோடு எலிமினேஷன் ஃபேஸ் ஆரிஜினேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பக்கத்து சிஸ்டத்துலேருந்து வரக்கூடிய எலிமினேஷன் ஃபேஸ் ரிப்போர்ட்டே வந்து செக் பண்ணணும். எலிமினேஷன் ஃபேஸ் ரிப்போர்ட் வந்தது அப்படின்னு சொன்னால் அதை பேஸ் பண்ணி he can able to understand that whether I am been isolated from the network or whether I am been non-isolated from the network. சரியா? இப்போ எக்ஸாம்பிள் நான் ஆர்ஆர் வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கிறேன். I am not able to get the CR report. சரியா? ரிசர்வேஷன் ரெக்வஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கிறேன். பட் எனக்கு வந்து கண்டென்ஷன் ரிப்போர்ட் வரலை. கண்டென்ஷன் ரிப்போர்ட் வரலை அப்படின்னு சொன்னால் என் பக்கத்தில் யாரும் இல்லைன்னு அர்த்தம்.
அப்போ என்ன மீனிங் ஐ ஆம் பீன் ஐசோலேட்டட் ஃப்ரம் த நெட்வொர்க்னு எடுத்துக்கலாம். there is no other members nearby அப்படின்னு சொன்னால் I am been isolated from the network. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இன்னொரு கேஸ் எடுத்துக்கலாம், I am been blocked in accessing the medium எடுத்துக்கலாம்ல, அப்படியும் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ வந்து ஒரு நோடு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஐசோலேட்டடானு புரிஞ்சுக்கணும். ஐசோலேட்டடாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஆர்ஆர் ஃப்ரேம் அனுப்புனதுக்கப்புறம் கண்டென்ஷன் ஃப்ரேம் ரிப்போர்ட் வந்து யார்கிட்ட இருந்து வரலை அப்படின்னு சொல்லும்போது இட் திங்ஸ் தட் ஐ ஆம் பீன் ஐசோலேட்டட். பட் இன்னொரு ஃபார்மேஷனில் வந்து ஐ ஆம் பீன் பிளாக்ட் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து பக்கத்து நோடு ஏதாவது ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கிறத ஓவர் ஹியர் பண்ண முடியும். if it is able to overhear certain information from the nearby, he can able to understand that I am been blocked. சரி, அப்போ ஐசோலேட்டட் நோட் பிளாக்டு நோட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இங்கே வருது. இது 5 phase ரிசர்வேஷன் மெக்கானிசம். அப்போ அங்கேருந்து சேஞ்சஸ் பார்த்து அப்படின்னு சொன்னால் அங்கே 4 கண்ட்ரோல் இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு நம்ம வந்து we are activating. Here 5 control information, 5 handshaking mechanism has been used for activation. அதை தாண்டி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஐ பீன் கோயிங் ஃபார் மேக்கிங் த நோட் டு பி ஐசோலேட்டட் ஆர் நான் பிளாக்ட் ஆர் பிளாக்டு. இந்த கேட்டகரிக்குள்ளே நம்ம கொண்டுட்டு வரோம். அங்கே ஆக்சஸ் ஸ்டேட்டுன்னு ஒன்று உண்டு, இன்னொன்று வந்து பிளாக்டு ஸ்டேட்டுன்னு ஒன்று உண்டு. இங்கே நீ பார்த்த அப்படின்னு சொன்னால் எய்தர் ஹீ இஸ் ஐசோலேட்டட் ஆர் ஹீ இஸ் பீன் பிளாக்ட். இந்த கேட்டகரைசேஷனை இந்த நோட் ஹேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். இஃப் இஸ் பீன் ஐசோலேட்டட் அவன் என்ன பண்ணக்கூடாதுன்னு ட்ரை பண்ணவே கூடாது, டிரான்ஸ்மிஷன் ப்ராசஸ்க்குள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணவே கூடாது. பிகாஸ் ஆட்டோமேட்டிக் he can able to understand that I am a hidden member, that I am been isolated from the network, I should not disturb the others. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து he can able to understand. இதுதான் வந்து 5 phase ரெசர்வேஷன் மெக்கானிசம். சரியா? ஹோப் புரிஞ்சிச்சா? ஏதோ வேகமாக போனேன் நான் வந்து என்னுடைய டைமை ஓவர் கேப் பண்ணுறதுக்காக கான் வித் ஸ்பீட். சரியா? ஒன்ஸ் அகேன் ஐ எம் ரெக்வஸ்டிங் பேக் ஒவ்வொரு ப்ரோட்டோக்காலையும் 4 பாயிண்ட் எடுத்து வச்சுக்க. ஒரு ப்ரோட்டோக்கால்லேருந்து இன்னொரு ப்ரோட்டோக்கால் எதில் டிவியேட் ஆகுது அப்படிங்கிற பாயிண்ட்டையும் நோட் பண்ணி வச்சுக்க. எனக்கு டைம் இருந்ததுன்னா ஐ கேன் ஏபிள் டு கிளாஸிஃபை இட். நம்மளுக்கு டைம் இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறது கஷ்டம். தென் ஐ வில் கிவ் அன் அசைன்மெண்ட் டு யூ. சரியா? நான் அந்த அசஸ்மெண்ட் போடணும்னு சொல்லி எனக்கு மறந்துக்கிட்டே போகுது. ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் டு புட் த அசஸ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் பை டுடே. சரியா? இஸ் தேர் எனி டவுட்? Is there any doubt? Understood? Understood appa? Good, நல்லது. Okay, good. We can discuss back, and attendance has been recorded in the back end, so I can discuss back. Thank you for the class. Goodbye.